ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி தங்கம்மாவோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தங்கம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச புதினா புலாவ் தான் பண்ணியிருந்தேன், பட்டாணிலாம் போட்டு. அவங்களுக்கு வந்து இந்த புலாவ் பிரியாணி அது மாதிரிலாம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸ்பைசஸ் ஃப்ளேவரில் என்ன நம்ம டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து தான் பண்ணித்தரேன். அவங்க வந்து பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே மனசு கஷ்டமாக இருக்குது. இதுவே இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்களா. அது நமக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, பிள்ளை ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்களே அப்படின்ட்டு. அதனால தான் வாரத்தில் 2-3 நாள் வந்து பிரியாணி புலாவ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆனியன் தோசை தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சட்னி எதுவும் பண்ணல. ஆனியன் தோசைனாலே சட்னி தேவைப்படாதில்ல அவங்களுக்கு. அதனால் வந்து ஆனியன் தோசை பண்ணிவிட்டு எக் ரோல் பண்ணியிருந்தேன். இது மாதிரி ரோல் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கறது. அப்புறம் ஊற வச்ச பாதாம் இது கொடுத்துட்டு கொஞ்சம் கிரேப் ஜூஸும் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி புலாவுக்கு வந்து இன்றைக்கி ரைத்தா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. 65 மாதிரி ஏதாவது பண்ணி தருவான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஆனியன், கேரட்டு, கொத்தமல்லிலாம் போட்டு ரைத்தா பண்ணிட்டேன். கூடவே வந்து ஆரஞ்சு வச்சுருந்தேன், லஞ்ச் டைமில் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து காலையில் சுண்டல் கொடுக்கறதுக்கு வந்து சுண்டல் எதுவுமே நான் தனியாக பண்ணலை. ஏன்னா பட்டாணி வந்து போட்டு தானே புலாவ் பண்ணியிருக்கோம். அதனால் சுண்டல் காலையில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாக சுண்டல் எதுவும் பண்ணலை. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஜூஸில் வந்து 1/2 கிளாஸ் தான் குடித்தாங்க. மீதி அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்க வேண்டியதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.